எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு பலஸ்துதி 4. பலஸ்துதியில ஸ்லோகம் 4. தர்மார்த்தி பிராப்னுயாத் தர்மமர்த்தார்த்தி சார்த்தமாப்னுயாத் காமா நவாப் நுயாத் காமி பிரஜார்த்தி சாப்னுயாத் பிரஜாத். நுயாத்னா அடையிறது, நுயாத்னா பெறுதல். இந்த இது வந்து பாட்டோட இது வந்து இதுல கொஞ்சம் சென்சிட்டிவான அர்த்தம் இருக்கு. தர்மார்த்தி பிராப்னுயாத் தர்மம் அர்த்தார்த்தி சார்த்தமாப்னுயாத் காமா நவாப் நுயாத் காமி பிரஜார்த்தி சாப்னுயாத் பிரஜா. இது எப்படி சொல்லணும்னா, தர்மார்த்தி பிராப்னுயாத் தர்மம் அர்த்தார்த்தி சார்த்தமாப்னுயாத் காமா நவாப்னுயாத் காமி பிரஜார்த்தி சாப்னுயாத் பிரஜாம் சொல்லணும். சொல்லும்போது தர்மார்த்தி பிராப்னுயாத் தர்மம் அர்த்தார்த்தி சார்த்தமாப்னுயாத் காமா நவாப்னுயாத் காமி பிரஜார்த்தி சாப்னுயாத் பிரஜாம் சொல்லணும். இப்போ இதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்ப்போம். தர்மார்த்தினா தர்மம் பிளஸ் ஆர்த்தி அப்படி எடுத்துக்கணும். தர்மார்த்தினா தர்மத்தையே கடைபிடிப்பவன், தர்மத்தை விரும்புபவன் அர்த்தம். தர்மார்த்தி. அடுத்தது வந்து பிராப்னுயாத். பிராப்னுயாத்ன்றது பிராப்னுயாத்னா அடைய பெறுதல். பிராப்தம்ன்றோம் இல்லையா, அதான் நுயாத்னா பெறுதல். பிராப்னுயாத்னா பிராப்தத்தை அடைய பெறுதல். அந்த பிராப்தம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, அந்த பிராப்தம் எனக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க பாருங்க, அதெல்லாம் சான்ஸ்கிரிட்ல இருந்து வந்த வார்த்தை தான். பிராப்னுயாத்னா அடைய பெறுதல். தர்மார்த்தி அந்த அறத்தை சார்ந்தமாப்னா சார்ந்த நிலை. தர்மார்த்தி பிராப்னுயாத் தர்மம் அர்த்தார்த்தி சார்த்தமாப்னுயாத். சார்த்தமாப்னுயாத்னா அந்த அந்த அறத்தை சார்ந்த அனைத்தையும் பெறுவானாம். தர்மார்த்தி தர்மத்தை விரும்புவன், அதை அடைய பெறுவான். மேலும் அந்த தர்மத்தை சார்ந்த அனைத்தையும் பெறுவான். வெறும் தர்மத்தோட இல்ல, அந்த தர்மத்தை சேர்ந்த நன்மைகள் எத்தனையும் பெறுவான். எப்ப இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல சொல்றவன், அதுதான் இதுக்கு அர்த்தம். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொல்றவனுக்கு அவன் வந்து அறத்தை விரும்பி பெறுகின்ற அந்த குணத்தை பெறுவான், அறத்தை விரும்பி அடைய பெறுவான். அது மாதிரி அந்த அறத்தை சார்ந்த ஒரு அறம்னா அதை சார்ந்த விஷயங்களையும் அடைய பெறுவான் அப்படின்றதாக அர்த்தம். தர்மத்தை அடையறதுக்கு நீங்க விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை படிச்சீங்கன்னா தர்ம கோட்பாடுகளை நீங்க அடையலாம், தர்மம் தெரிந்தவராக இருப்பீர்கள் அப்படின்றதாக அர்த்தம் இது. அடுத்தது அதுக்கு அதை சொல்லிட்டாரு இல்லையா. இப்ப அடுத்தது பாருங்க, காமனா சம்சார பந்தம். காமம்ன்றது அதுதான் சம்சார பந்தம். நவாம்னா அனைத்தையும், நுயாத்னா பெறுவான். சம்சார பந்தம் அனைத்தையும் பெறுவான். காமி அடுத்தது காமத்தால். பிரஜார்த்தின்னா பிரஜைகளை, குழந்தைகளை. சாப்னா சாப்பிடுறது நல்ல வழி, தாப்னா கெட்ட வழி. சான்ஸ்கிரிட்ல தாப்புனீங்கன்னா கெட்ட வழி, சாப்னா நல்ல வழி, நல்ல நிலையில். சாப்னா நல்ல நிலையில், அதாவது உடம்பு கோணல் கணல் அதெல்லாம் இல்லாத நல்ல நிலையில், நோயற்ற. நுயாத்னா பெறுவான். பிரஜாம்னா பிரஜைகளை பெறுவான். அதான் இதுல வந்து காம சம்சார பந்தம், நவாப்னா அனைத்தையும் பெறுவான், காமம் சம்பந்தப்பட்ட அனைத்தையும் பெறுவான். அடுத்தது காமி, காமத்தால் பிரஜைகளை பெறுவான். பிரஜார்த்தி காமத்தால் பிரஜைகளை பெறுவான், குழந்தைகளை பெறுவான், நல்ல நிலையில் உள்ள குழந்தைகளை பெறுவான். அதுதான் நீங்க யாரு விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல ஈடுபாடு இருக்கவன். இதை வந்து இந்த காமத்தால் சொல்றாரு பார்த்தீங்களா, இந்த ரொம்ப சென்சிட்டிவ் மேட்டர். இதை வந்து ரொம்ப அழகா புரிஞ்சுக்கணும். அதாவது ரிஷிகள்லாம் வந்து சில நேரத்தில் ரிஷிகளுக்கு வந்து குழந்தை பிறக்கும். அந்த குழந்தைகள் பார்த்தீங்கன்னா பயங்கர நியாயம் இருக்கும், பயங்கர இதாக இருக்கும். சில ரிஷிகள் வந்து என்னன்னா அந்த நேரத்துக்கு கம்பல்ஷன், அவங்களுக்கு கட்டாயம் ஒரு பிரஜையை உற்பத்தி ஆக்கணும், இந்த நேரத்தில் ஒரு குழந்தைய பிறக்க வைக்கணும்
இந்த நேரத்துல ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தை நல்லா இருக்கும், எவ்வளவு பெரிய பெரிய இந்த உலகத்தையே ஆளக்கூடிய குழந்தையா இருக்கும். அதனால இந்த நேரத்துல இந்த குழந்தைகளுக்கு வந்து இது கருவுறணும், கருவுறத்துக்கு நம்ம பண்ணணும். நம்ம வந்து அந்த கருவு அந்த அவர் சேர்கின்ற பெண் கருவுறுவதற்கான வேலையை செய்யணும். அதுக்கு ஒரு பெண் வேணும். போறது வந்து அது காமத்தால போறது இல்லை, உலக நன்மைக்காக போறது. அதை தான் நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கணும். ரிஷிகள் போவாங்க. அது மாதிரி தான் பராசரர் போய் பராசரரும் சத்தியவதியும் கலந்ததுனால வியாசர் பிறந்தார். வியாசர் பிறந்ததுனால நம்மளுக்கு என்னென்னவோ எத்தனையோ நன்மைகள். வியாச பாரதம் கிடைச்சி உலகமே வியாசம் வந்து வியாசரால வந்து வியாசர் வந்து ஒரு சிரஞ்சீவி. எப்பயுமே அவர் வந்து இறப்பே கிடையாது, எப்ப நினைச்சாலும் வருவா. அந்த வியாசர் இருந்ததுனாலதான் இந்த பாண்டவர் குலமே பின்னாடி கிருத்தியாச்சு. அதே மாதிரி வியாசரை கூப்பிட்டு சத்திய அதாவது சித்திராங்கதன் விசித்திரவீரியன்னு 2 குழந்தைகள் அவளுக்கு, இவளுக்கு சத்தியவதிக்கு. அந்த 2 குழந்தைகளும் வந்து சித்திராங்கதன் வந்து ஒரு கந்தர்வன் கூட சண்டை போடும்போது அடிபட்டு செத்து போயிடுறான். இந்த விசித்திர வீரியனுக்கு வந்து அவனுக்கு வந்து குழந்தைய உருவாக்குற அந்த இது அவங்ககிட்ட இல்லை, உடம்புல அந்த பாக்கியம் இல்லை, செத்து போயிடுறான். அவன் செத்து போன உடனே என்ன பண்றாங்க, இந்த அம்பாலிகை இருக்கு இல்லையா, அம்பாலிகை அம்பிகை அம்பை தான் கல்யாணம் பண்ணிக்கல, அம்பிகையும் அம்பாலிகை இருக்காங்க இல்லையா, அவங்க கூட வந்து குழந்தை இல்லைன்னு உடனே முடிஞ்சு போறது. சம்சார பந்தம், அந்த வாழ்க்கையை அந்த வம்சமே முடிஞ்சு போறது. முடிஞ்சு போனோடனே எவ்வளவோ சத்தியவதி கேட்கறா, நான் தெரியாத தப்பு பண்ணிட்டப்ப அப்படின்ட்டு பீஷ்மர்கிட்ட கேட்கறா, நீ அந்த சத்தியத்தை வித்ரா வாங்கிக்கோ, நான் அந்த என்னால தானே பண்ணேன், இப்ப நான் தானே வேண்டான்றேன், அதுக்காக நான் என் உயிரை கூட கொடுக்குறேன்றா. அவன் உன்னோட சபதத்தை திருப்பி எடுத்துக்கோ, நான் உயிரை கூட கொடுக்குறேன், எனக்கு வந்து வம்சம் வாழணும், நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், மிகப்பெரிய இதுவான குலமான இந்த சந்தன ராஜாவோட குலத்துல இந்த சூரிய வம்சத்துல வந்து நான் வந்து இது மாதிரி ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், இந்த மாதிரிலாம் ஒரு சபதம் வாங்கி, இல்லாட்டா உன் வழியா எனக்கு இந்த வம்சம் வளர்ந்துருக்கும், இப்ப நான் என்னோட சுயநலத்துக்காக நான் வந்து என் குழந்தைகளுக்காக பண்ணி இப்ப இந்த வம்சம் வளராத பண்ணிட்டேன், பெரிய பாவத்தை பண்ணிட்டேன்னு ஓடு அழறா பீஷ்மர்கிட்ட. இல்ல ஒண்ணும் முடியல, பீஷ்மர் வந்து முடியாதுன்ட்ட, நான் எடுத்த சபதம் எடுத்ததுதான்னு, அதுதான் நான் அதுலயே தான் இருப்பேன், வம்சம் வளரலன்றதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்ட்டா. அப்பதான் சத்தியவதி என்ன சொல்றா, அப்ப இந்த குழந்தை பிறந்தது இல்லையா பராசரர் கூட ஆத்த கிடக்கும்போது சொன்னேன், முதல்ல உங்களுக்கு கடல்ல வந்து ஒரு நாழி பூமி பல கிரகங்கள் சேர்ற கணக்கை பார்த்து இந்த நேரத்தில் குழந்தை மகானா கொண்டு பராசரர் வந்து மீனவு பண்ண கேட்கிறார் சத்தியவதியை. மீனவு பொண்ணு வந்து நான் சின்ன பொண்ணுன்றா, அது அவளை பெரிய பொண்ணை ஆக்கி அவ கூட கலந்து ஒரு குழந்தையை பார்த்து இப்ப அந்த காட்டிலேயே விட்டுட்டு போயிடுறார் சொன்னேன் இல்லையா, காட்டுல விட்டு போய் அவர் தான் வியாசரா பின்னாடி பெரிய ஆளாகிறார். அந்த குழந்தை பெரிய ஆள் ஆகும்போது என்ன சொல்றார், இவன் ஒரு தரம் சத்தியவதி வந்து பூலோகத்துல வந்து அந்த இந்த கல்யாணம் பண்ணிக்கும் போது, சந்தன ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கும் போது எனக்கு ஒரு குழந்தை முதல்ல இருந்தது கல்யாணத்துக்கு முன்னாடி. சந்தன ராஜாவுக்கு கல்யாணம், சத்தியவதிக்கும் சந்தன ராஜாவுக்கும் கல்யாணம் ஆகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு நாள் காட்டுல இருந்து நினைக்கிறேன், இந்த மாதிரி எனக்கு ஒரு குழந்தை இருந்தது, அந்த குழந்தை என்ன ஆச்சோன்னு நினைக்கிறேன். உடனே வியாசர் எதிர வந்து நிற்கிறேன். இருக்கும்போது யார் நீ என்னன்னு, நான் தான்மா உன் பிள்ளைதான், நான் நீ காட்டுல விட்டு வந்தியா அந்த பிள்ளைதான் அப்படின்னு அப்படியே ரொம்ப சந்தோஷம்னு கட்டி தழுவி இது பண்ணி தழுவி அந்த பிள்ளைய எல்லாம் கொஞ்சம் கிஞ்சி எல்லாம் பண்ணிட்டு அப்ப சொல்றா. அப்ப வியாசர் சொல்றாரு, நான் வந்து இருப்பேன், ஆனா நான் வந்து இந்த இகபக சுகங்கள் எல்லாம் இந்த உங்களோட சுகங்களுக்கு எல்லாம் நான் வரமாட்டேன், நான் வந்து சன்னியாசா இருப்பேன், எனக்கு சிரஞ்சீவி பட்டம் இருக்கு, பராசரர் எங்க அப்பா எனக்கு சிரஞ்சீவி பட்டம் கொடுத்துருக்காரு பராசரர், அதனால நான் இருப்பேன், நீ எப்ப நினைச்சாலும் வருவேன், ஏன்னா நீ என்னை ஈன்ற தாய், என்னோட அம்மாவுக்கு மட்டும் சன்னியாசிக்கு வந்து அம்மாவுக்கு மட்டும் உறவு உண்டு, அப்பா உறவு கூட கிடையாது சன்னியாசிக்கு, ஞாபகம் வச்சுங்க. அப்பா உறவு கூட கிடையாது, ஆனா அம்மான்றது உண்டு, அம்மாவுக்கு செய்ய வேண்டியதை செய்யணும் புள்ள. அந்த இதுல நீங்க நினைச்சா, நீங்க என்ன நினைக்கிற நேரத்துல நான் வந்து எதிர வருவேன் அப்படின்னு அவர் வரம் கொடுத்துட்டு போற சத்தியவதி கிட்ட. அதுக்கப்புறம் நீங்க என்ன நான் கூட உங்க கூட இருப்பேன், நாட்டை ஆளு சொல்றா, எவ்வளவு சொல்லி பாக்குறா, நீ வந்து அரசாட்சி பண்ணு, இது மாதிரி இந்த வம்சம் அழிஞ்சு போச்சு, நீ தான் காப்பாற்றணும், இந்த இது நீ எடுத்துக்கோ, இந்த அரசாட்சி பண்ணு, உனக்கு உரிமை இருக்கு இந்த நாட்டுல சொல்றக்கா. அப்பதான் அவர் சொல்றாரு, நான் முனிவன் என்னால வர முடியாது, நான் சிரஞ்சீவி பட்டம் வாங்கினோம், நான் 60 சொல்றதான் எங்க பார்த்தாலும் சஞ்சாரம் பண்ணிருப்பேன், நீ எப்ப நினைக்கியோ அப்புறம் வருவேன். ஆதிசங்கரர் அப்படிதான். ஆதிசங்கரரும் வந்து எல்லாத்தையும் திறந்திருந்தா கூட அவங்க அம்மா உயிர் போகும்போது அவங்க அம்மா வந்து பிள்ளைய பார்க்க முடியலையான்னு ஆதிசங்கருக்கு தெரியுது, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு போறாரு, கஷ்டப்பட்டு எங்கெங்கயோ தாண்டி எதையோ தாண்டி கீண்டி போய் கடைசியில் அம்மா கிட்ட போறாரு. அதனால அம்மான்றது வந்து சன்னியாசிகளுக்கு கூட உண்டு. அந்த வகையில இவர்கிட்ட சொல்றாரு, இவர் வந்து சத்தியவதியை நினைக்கிறா. அப்ப சத்தியவதி என்ன நினைக்கிறா, வியாசரன் நினைக்கிறா. மந்திரிகளை எல்லாம் கூப்பிட்டு கேட்கிறா, யாரோ அப்பாவோ அம்மாவோ 2 பேர்ல யாராவது ஒருத்தர் வழியில அந்த உறவு இருந்ததுன்னா அது வந்து ராஜவம்சத்துக்கு அது தப்பு இல்லை, தடை உண்டு,
அந்த வம்சம் இத்து போகாம இருக்கிறதுக்காக அது மாதிரி வழக்கம் உண்டுன்றா. உடனே இவர் வேண்டார். இவர் வேண்ட உடனே வியாசர் வர்றாரு. வியாசர் வந்த உடனே வியாசர் கிட்டதான் நம்ம அம்பிகையும் அம்பாலிகையும் வியாசர் மூலமா கருத்தரிச்சு குழந்தை பிறக்கணும்ன்றதை இவ கேட்கிறா. வியாசர் ஒத்துக்கிறார். வியாசர் எவ்வளவு பெரிய ரிஷி, மகரிஷி. அவருக்கு இந்த இதெல்லாம் கிடையாது, அவருக்கு ஆசா பாசங்கள்லாம் கிடையாது. ஆனா அம்மாவோட சொல்லு. ரெண்டாவது வம்சம் வளரணுன்றதுக்காக கேட்கறது. இந்த இடத்துல காமமே கிடையாது. இந்த இடத்துல சுத்தமா இந்த பராசரர் வந்து வியாசர் பொறுக்கிறதுக்காக சத்தியவதி கூட கலந்ததும் காமம் கிடையாது. அதே மாதிரி வியாசர் வந்து அம்பிகையோடையும் அம்பாலிகையோடையும் கலந்ததும் காமத்தால கிடையாது. கடமை, அந்த வம்ச விருத்தி, அந்த இன விருத்தி பண்ணணும், பிரஜா உற்பத்தி பண்ணணும், அந்த நேரத்தில் அந்த குழந்தை பிறக்கணுன்றதுக்காக பராசரர் வந்து சத்தியவதி கிட்ட கலந்து அந்த வியாசர் பிறந்தார். அதே மாதிரி வியாசர் வந்து அம்பிகை கிட்ட அம்பாலி கிட்ட கலந்தது வந்து அந்த வம்சம் வளரணும்னு அம்மா கேட்டதுனால. அந்த வம்சம் வளரணுன்றது அவர் கேட்கறது கிடையாது, ஆனா அம்மா கேட்டதுனால அதை கேட்கிறேன். ஆனா அந்த அம்பிகைக்கு அம்பாலிக்கும் பிடிக்கவே இல்லை. இவரை பிடிக்கலன்னு ஒத்தி கண்ணம் பிடிக்கிறா. ஒத்தி வந்து ஒரு ஈடுபாடு இல்லாம ஒரு வெறுத்து பண்றா, வெறுப்போட இருக்கா அந்த நேரத்துல. அதனாலதான் அதுல வந்து அந்த ஒரு குழந்தை கண்ணம் மூடிட்டவளோட குழந்தை தான் திருதராஷ்டிரன். கண்ணம் மூடிட்டவளுக்கு பிறந்தது தான் திருதராஷ்டிரன். அம்பிகைக்கு அம்பாலிகைக்கு பிறந்ததுதான் அம்பிகை தான் கண்ணம் மூடிக்கிறா. அம்பிகை கண்ணம் மூடிட்டோம், அவருக்கு பிறந்ததுதான் பாண்டு. அம்பிகை தான் ரொம்ப வெறுப்பு இல்லாத, ரொம்ப வெறுப்பா இது பண்றா. வெறுப்பா அவர் கூட இஷ்டப்படாம அவர் கூட சேர்றதுல அந்த நேரத்துல பிறக்கிற குழந்தை தான் பாண்டு. அதனால பாண்டு வந்து சோகையும் ஒரு மாதிரி ஆகி ஒரு இது இருக்காது. பாண்டு கிட்ட வந்து ஒரு அந்த வீரம் எல்லாம் உண்டு, வீரம் எல்லாம் உண்டு. ஆனா அது பின்னாடி ஒரு சாபம் வேற இருக்கு. நான் அது அப்புறம் இன்னொரு எப்ப சொல்றேன். அது அப்புறம் அம்பாலி கிட்ட போகும்போது அம்பாலி கண்ணை மூடிட்டு விடுறேன். கண்ணை மூடினதுனாலதான் திருதராஷ்டிரம் போடுறேன். திருதராஷ்டிரன் தான் முதல்ல திருதராஷ்டிரன் தான் முதல்ல பிறக்கிறார். திருதராஷ்டிரன் முதல்ல பிறந்த உடனே சின்ன, அதாவது ரெண்டாவது மனைவியோட புள்ள வந்து பிறக்கிற குழந்தை வந்து முன்னாடி பிறக்கிறது. முதல் மனைவியோட புள்ள ரெண்டாவதா பிறக்கிறது. ஆனா முதல் மனைவியோட புள்ள பிறந்தது, ரெண்டாவது மனைவியோட புள்ள முதல்ல பிறந்த புள்ள வந்து கண்ணு குருடா இருக்கு. அதனால அவன் பெரியவனாவே இருந்தா கூட அவன் ராஜ்யத்தை ஆளக்கூடாதுன்னு இது பண்ணிருக்கான். அதனால ரெண்டாவது பிள்ளையார பாண்டுவை வந்து அரசனாக்குறான். அது வந்து அதுலதான் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் ஒரு இது வந்ததே, இஷ்யூ ஆகி பிரச்சனையானதே அதுலதான். பாண்டு அரசாண்டதுனால பாண்டுவோட புத்திரர்கள் நாங்க தான் இளவரசர். இவர் வந்து திருதராஷ்டிரன் வந்து ஆள தேவை இல்லைனாலும் பெரியவன், அவரோட குழந்தைகள் அவருக்கு தான், அந்த 100 குழந்தைகளுக்கு தான் ராஜ்யம் வேணும்னு கேட்கறாங்க. அப்படிதான் அது போறது. அது மாதிரி ஆக அந்த இடத்துல வியாசர் கலந்தது காமம் கிடையாது. அதனாலதான் இங்க என்ன சொல்றாங்க, காமத்தால் பிரஜைகளை உண்டு பண்ணணும். அதுதான் அந்த மாதிரி நிலையில, அந்த மாதிரி பிறக்கிற குழந்தைகள் நல்ல நிலையில பிறக்கணும். அதுதான் காமானவாப் நியாத் காமி பிரஜாத்தி சாப்னியாத் பிரமம். அதனால பிரஜைகளை உற்பத்தி பண்றதுல வந்து 2 இருக்கு. காமம் இல்லாத கடமையா செய்யறது ஒண்ணு இருக்கு, காமத்துக்காக பிரஜைகளை உற்பத்தி பண்றது ஒண்ணு இருக்கு. முதல்ல சொன்ன வியாசரும் பராசரரும் பண்ணது வந்து கடமைக்காக பண்ணது. இங்க வந்து என்னன்னா ஜீவாத்மாக்களுக்கு தானே இது பாட்டு. நீங்க விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை நல்லா ஃபாலோ பண்ணி ஒழுங்கா சொன்னீங்கன்னா உடல் ரீதியான மன ரீதியான உங்களுக்கு வந்து ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு உங்களுக்கு நல்ல ஈடுபாட்டோட இருக்க குழந்தைகள் கலக்கும் போது நல்ல குழந்தைகள் பிறக்கும், நோயற்ற குழந்தைகள் பிறக்கும், பவர்ஃபுல் பசங்களா இருக்கும். அதுதான் நோயற்றன்றதை அதை சொல்றாங்க. சாப்பிட்டா நல்ல நிலையில், நல்ல நிலைன்றது நோயற்றன்ற நிலை. அது நோயா பெறுவான். பிரஜாம்ன்றது பிரஜைகளை பெறுவான். அதான் இதுதான் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொன்னீங்கன்னா உங்களுக்கு நல்ல வம்ச உற்பத்தி நல்லா இருக்கும்ன்றது ரொம்ப அழகா சொல்றாங்க. இதுல வந்து இந்த காமம்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கிறது என்னன்றது நீங்க புரிஞ்சுக்கணும். உற்பத்தி அந்த வம்சம் வளரணும்ன்றத சொல்றதுதான் இந்த இடத்துல சொல்றாங்க. அதனால அதை வந்து காமம்ன்றது வந்து கொச்சப்படுத்தி நம்ம பார்க்க கூடாது இந்த இடத்துல. பிரஜை உற்பத்தியில 2 இருக்கு. காமத்தோட உற்பத்தி பண்றது ஒண்ணு இருக்கு, பிரஜைகளை உருவாக்குறது இருக்கு, காமம் இல்லாத கடமையா நினைச்சு உருவாக்குறது இருக்கு. அது தெரிஞ்சுக்கணும் நீங்க. அதுக்காக தான் இந்த இடத்துல நான் இதை சொன்னேன். ஆக உங்களுக்கு என்னன்னா இதுல கன்க்ளூஷன் வந்தீங்கன்னா, விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை அனுதினமும் சொல்பவன் அறத்தை விரும்பினால் அறத்தை சார்ந்த அனைத்தையும் பெறுவான். குடும்ப விஷயங்களை விரும்புவனானால் எல்லா விதமான காம சுகங்களை பெற்று மகப்பேறு பாக்கியம் பெற்று நல்ல ஆரோக்கியமான மக்களை அடைவான். அதான் இங்க காம சுகத்திலையும் முழுசா பண்ணுவான். குழந்தைகளும் அவனுக்கு பிறக்கும், ஆரோக்கியமான குழந்தைகள் பிறக்கும். யாருக்கு? விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொல்றவனுக்கு. அதைத்தான் இங்க சொல்றான்.
இதுவும் பீஷ்மர் சொன்னதுதான். பீஷ்மர் வந்து நிறைய 18, 20 ஸ்லோகம் வரைக்கும் அவர் தான் சொல்லியிருக்காரு. 22 வரைக்கும் அவர் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 8 தான் வேற யாரையாவது சொல்றாங்க. ஆக இது வந்து இந்த இதுல வந்து நம்ம சென்சிட்டிவான மேட்டர், இதை சரியா புரிஞ்சுக்கணும். தேங்க்யூ.